மாசா வரேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும் யமனுக்கு பாசா வந்திருக்காரு. இந்த பிரச்சார வாகனமா இல்ல சாவு வண்டி ஒரு கூட்டம் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க. வெறித்தனமான ரசிகர்களோட சாடிஸ் டெல்லி கூட்டணியா திமுக கூட்டணியா ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிட்டு இருக்காருன்னு தேவையான நேரத்துல தேவையான பாட்டில் எல்லாம் கிடைக்குதா? அவருக்கு வேண்டியதெல்லாம் திமுகவை குறை சொல்லணும். அப்ப நீங்க இந்த வாழ்க்கையை தான் உங்க மனைவி கூட வாழ்ந்தீங்களா என்ன? இது வரைக்கும் மக்கள் போராட்டத்துக்கான ஒரு வழக்காவது உங்க மேல பதிவு பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானே சொல்றீங்க. நமக்கு ரஜினிகிட்டே ஏகப்பட்ட முரண்பாடுகளும் விமர்சனங்களும் இருந்தாலும் இதுதான் உங்க அரசியல மக்களோட உங்களால கலக்க முடியல. அதை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இவங்க உதயநிதியை பத்தி தான் காப்பி பண்றாங்க தவிர சொந்தமா ஒரு ஸ்கிரிப்டும் இல்ல. தமிழ்நாடு உற்பத்தியில முதலிடம் என்ன கேடு நீ கண்டுபிடிச்ச? ஹாய் ஹலோ வணக்கம். இது தேர்தல் களம் 2026. நான் உங்கள் இரண்யா. நான் உங்கள் பிரீத்தி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ரோட் ஷோ பண்ணிட்டே போயிருக்கிறாரு பிரச்சாரம் பண்றன்ற பேர்ல. இவர் மாசா வரேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும் யமனுக்கு பாசா வந்திருக்காருன்னு சொல்லணும். என்னன்னா இவரோடது பிரச்சார வாகனமா இல்ல சாவு வண்டியா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு தான் விபத்துகள் வந்து எக்கச்சக்கமா நடந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மட்டுமே 5 விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதுல முதல்ல அவர் தொடங்கும் போதே ஒரு கூட்டம் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க. இதுல கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துமே விஜய் வந்து இவங்களுக்கு அறிவுரை எதுவுமே சொல்றது இல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் இவரை ஒரு மாசா காட்டிக்கணுமே தவிர இளைஞர்கள் என்ன ஆனாலும் அவருக்கு அதுல கவலையே இல்லை. தானா மேல போய் நின்றுட்டு எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. பின்னாடி வரவங்க என்ன ஆகுறாங்க இதெல்லாம் அவர் கவனிக்கிறதே இல்லை. எனக்கு ஒண்ணுன்னா மக்களுக்கு கண் கலங்கும், மக்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு கண் கலங்கும்னு இவர் வந்து பயங்கர எமோஷனலா சென்டிமெண்டெல்லாம் பேசுறாரு. உண்மைதான், உங்களுக்கு ஒண்ணுன்னா மக்களுக்கு கண் கலங்கும். ஆனா மக்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு கண்ணும் கலங்குறதுல ஒன்னும் கலங்குறதுல நீங்க ஒன்னும் பண்றதும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெறித்தனமான ரசிகர்களோட அந்த கொண்டாட்டத்தை நீங்க வந்து என்ஜாய் பண்ற ஒரு சாடிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரிதான் ஒரு தலைவரா வந்து விஜய் நான் பாக்குறேன். இப்போ இது மட்டும் இல்லைங்க, திமுகவுக்கு வந்து விஜய் மேல காண்டு அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்றாரு. உண்மையா சொல்ல போனா திமுக இருக்கிற ஒருத்தர் கூட விஜய் பத்தி மூச்சு விடுறதுல பேச்சும் கிடையாது. ஏன்னா அவங்கதான் இவங்கள பெரிய ஒரு அரசியல்வாதியா நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு இங்க டெல்லி கூட்டணியா திமுக கூட்டணியா அப்படின்றது மட்டும்தான் பிரச்சனையா இருக்கே தவிர விஜய் எல்லாம் அவங்க கணக்குலயே எடுத்துக்கிறதுல. நேத்து மொத்த காலாண்டில இவங்க கணக்குல எடுத்துப்பாங்களா என்ன? விஜய் வந்து குறைந்தபட்சமா தங்களுக்கான எதிர நிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா விஜய் மூச்சுக்கு 300 தடவை திமுக 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 காண்டு இதை விடவே மாட்டேங்கிறாரு. இப்படி எப்ப பாரு திமுக குறை சொல்றது மட்டுமே தன்னோட முழு நேர அரசியல், தான் பண்ற அரசியல் மக்களுக்கான அரசியலே இதுதான் அப்படின்னு நினைச்சு ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். உண்மைதான் இரண்யா. இது மட்டும் இல்ல, இவரு இன்னைக்கு பேசுறாரு 234 தொகுதியிலையும் உங்க விஜய் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நேத்து எடப்பாடியில ஒரு வேட்பாளர் காணாம போயிட்டாருல, அது அண்ணனுக்கு மறந்துருச்சா இல்ல டூப்பா எடப்பாடி தான் எனக்கு பதிலா நிக்கிறாருன்றத அவர் வைக்கிறாரா? தூங்கிட்டு இருந்திருப்பாருங்க. அது பாக்குறதுக்கெல்லாம் ஏது அவருக்கு நேரம். அவரை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நடைமுறை அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குது, களத்துல என்ன பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. நல்ல ஜாலியா இருக்குமா, தேவையான நேரத்துல தேவையான பாட்டில் எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல இரண்யா, ஜனநாயகம் தடை பண்ணதுக்கு நீங்க யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? தணிக்கை குழு தானே? இல்ல, தணிக்கை குழுவை கட்டுப்படுத்துறது ஸ்டாலின் சார் தான். ஓ, புதுசா இருக்குல்ல, அப்படிதான் சொல்றாரு நம்ம விஜய். ஏன்னா இங்க தணிக்கை குழு வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. ஆனா அவர் அதை பத்தி பேசவே மாட்டாரு. அவருக்கு வேண்டியதெல்லாம் திமுகவை குறை சொல்லணும். அதனால தணிக்கை குழுவும் திமுக கிட்ட தான் இருக்கு. ஜனநாயகம் டிஸ்டர்ப் பண்ணாதான் நான் டிஸ்டர்ப் ஆவேன்னு சொல்லிட்டு திமுக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்களை ஏமாத்த நினைக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் என்ன புரிஞ்சுக்காமலே இருப்பாங்க? இப்படிதான் இவரை பொறுத்த அளவுக்கு ஜனநாயகனுக்கு இவர் வந்து டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு மக்களுக்காக இவர் எந்த இடத்துலயுமே டிஸ்டர்ப் ஆகுது. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் அவர் ஒரு நடிகனா தான் இருக்காரே ஒழிய மக்களுக்கான தலைவனா மாறவே இல்லை. இந்த கோமாளித்தனத்தால தயவு செஞ்சு ஓரமா வச்சுட்டு மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்காக மேடைக்கு வாங்க அப்படின்னு மிஸ்டர் விஜய்க்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்மளை சுத்தி இருக்கவங்களை வச்சு தேர்தலுக்கு 30 நாள் இருக்கும் போது நம்ம மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு பயங்கர சென்டிமெண்டா கண்ணீரெல்லாம் விட்டு கதறாரு. இவரோட வாழ்க்கையை பத்தி பேச நாமளும் விரும்பல, ஏன்னா அது அவரோட பர்சனல் லைஃப். ஆனா திரும்ப மேடையில யார பேச வைக்கிறா? விஜய் தான் பேசி வைக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணை ஒவ்வொரு முறையும் இவர் சொல்லி அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. இவங்களோட ஐடி பிரிவும் அந்த அம்மாவை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? விஜய் தான். நீ யார் கூட வேணா தொடர்புல இரு, அது யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் எப்படி நீ திமுகவை காரணம்னு சொல்லுவ? ஏன்னா இவரோட 30 வருஷ வாழ்க்கை இப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கு திமுகவா காரணம்? நீங்க உங்க வாழ்க்கையில ஒருத்தர் கூட தொடர்பு வச்சுக்கிறது உங்க மனைவி கண்டுபிடிச்சதுக்கும் உங்க பிள்ளைங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கும் திமுக எப்படி காரணமாகும்?
அப்ப நீங்க இந்த வாழ்க்கையை தான் உங்க மனைவி கூட வாழ்ந்தீங்களா என்ன? தெரியாதா? இத்தனை வருஷம் இவர் வாழ்ந்த வாழ்க்கையில யார் பேரிலையுமே ஒரு குண்டூசி கூட வாங்கி வைக்கல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தானே இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் தான் மக்களுக்காக நல்லது பண்றதுக்காக வந்திருக்காராம். மக்கள் பணத்துல எனக்கு எந்த அது தேவையும் இல்லை அப்படின்னு ஓவர் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ கொடுக்கறதுக்கு மட்டும் இவர்கிட்ட காசு இல்லை இரண்யா. அதை மறைச்சிட்டு மொத்தத்தையும் இவர் பேரே எழுதி வச்சுக்கிட்டாரு. கெரியரோட உச்சத்துல இருந்தா நீங்க வந்தீங்க, உங்க சொத்தை எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கொடுத்துட வேண்டியதானே. அப்புறம் ஏன் நீங்க அதை விட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தேவை சொத்து, ஆனா வெளியில நடிக்கிறீங்க நான் வந்து கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இருக்கு விஜயோட வாழ்க்கை. கட்டாயம் இவர் வந்து சொல்றாரு யங்ஸ்டர்ஸ்க்கு, விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு நான் எக்கச்சக்கமான திட்டங்களை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்க விஜய் வந்ததுல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிருப்பீங்கல்ல, அப்படி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக கொடுத்திருக்காரு? ஒரு திட்டமும் அவர் கொடுக்கல இரண்யா. அவர் வந்து இப்பதான் தேர்தல் அறிக்கை வச்சாரு. அதுவும் தாய் மாமா அண்ணன் அந்த திட்டம் இந்த திட்டம் மக்களுக்கு பயனடைகிற மாதிரி ஒரு திட்டமும் இல்ல. ஏதாவது பொருளாதார ரீதியா மக்கள் பயனடைறாங்களா? இல்ல பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. இந்த திட்டத்தையே இவர் ஒழுங்கா கொடுக்கல. இது இவர் யங்ஸ்டர்ஸோட திட்டம், மாணவர்களுக்கான திட்டம், மீனவர்களுக்கான திட்டம்னு தனித்தனியா வகுத்துறாரு பாரு. மேபி நான் முதலமைச்சர் ஆக போறது இல்ல, மேபி நான் அன்னைக்கு வந்து நான் திட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு என்னமோ. ஒரு திட்டத்தோட ஏ இல்ல பி இல்ல சி இல்ல ஒரு இதுவுமே இல்லாம இவர் வந்து எப்படி நான் வந்து திட்டங்களை வச்சிருக்கேன். நீ என்ன திட்டம் வச்சிருக்கேன்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்ல. அது சொல்றதுக்கு கூட உன்னால முடியல, அது கூட நீ தயாரா இல்லை அப்படின்னா உன்னை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு? அவருக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்மளை சுத்தி நிறைய கூட்டம் வருது, இதெல்லாம் ஓட்டா மாறிடும் நினைக்கிறாரு. ஆனா இங்க விஜய் பேசுறதை கேட்க ஒருத்தர் கூட தயாரா இல்ல. எல்லாருக்குமே விஜய் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் பண்றதுல மட்டும்தான் குறியா இருக்காங்க. மத்தபடி அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டாரு, அண்ணன் என்ன திட்டத்தை வச்சிருக்காரு அதெல்லாம் இங்க அவங்க யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் அவர் கனவுல நினைச்சிட்டு இருக்காரு, இந்த கூட்டம் நமக்கு ஓட்டா மாறிடும். வாய்ப்பே இல்லை. நீங்க மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? களத்துக்கு வந்திருக்கீங்களா? போராடி இருக்கீங்களா? இது வரைக்கும் மக்கள் போராட்டத்துக்கான ஒரு வழக்காவது உங்க மேல பதிவு பண்ணப்பட்டிருக்கா? இல்ல மக்கள் பிரச்சனைக்காக நீங்க நின்னு ஒரு முறையாவது சிறைக்கு போயிருக்கீங்களா? இப்படி எதுவுமே மக்களுக்காக பண்ணாத நீங்க எப்படி வந்து ஒய்யாரமா நான் உச்சியில உட்காந்துப்பேன், நான் சிஎம் ஆயிடுவேன், நாளைக்கு நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மிதப்புலையும் திமிர்லையும் திரியிறீங்க அப்படிங்கிறது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்க. எப்படி இப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியும்? இறைங்க அவரு மக்களுக்காக ஒண்ணு பண்ணாரு இன்னைக்கு. என்ன தெரியுமா? மேல இருந்து மக்கள் மேல எல்லாம் பூவை தூவிட்டு இருந்தாரு. எதுக்கு? தோ என் வண்டி வந்துருச்சு, சாவு வண்டி, நான் பாருங்க வண்டிக்கு பின்னாடி பூ போட்டே போறேன்னு காட்டுறதுக்கா? உண்மைதான். அதை பார்க்கும்போது எனக்கும் அதே தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஊர் சைட்ல இறந்துட்டாங்கன்னா மேல பூ தூவிட்டு போவாங்கல்ல, அதுக்கு இவர் முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் தேய்க்கிறேன், நான் வந்துட்டேன் பூ தூவுறேன், இங்க ஏதாவது ஒரு இறப்பு நடந்துரும் இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துரும் சொல்லிட்டு இவர் முன்னாடியே சொல்லி காட்டுறாரு. அப்படிதான் அவர் பண்ற சேட்டை எல்லாமே இருக்கு. இத வந்து இளைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கான தலைவன் யாரு அப்படிங்கறத கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு கெரியர்ல உச்சத்துல இன்று வரைக்கும் கெரியரோட உச்சத்துல ஒரு நடிகர் இருக்காரு இல்ல, வேற யாரும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானே சொல்றீங்க? ஆமா அவருதான். அவரு இன்னைக்கு என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணிருக்காரு இளைஞர்களுக்கு? நீங்க படிப்புல கவனம் செலுத்துங்க, நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, உங்களுக்கு ஏதாவது அண்ணா நீங்க தான் பாத்துக்கணும், போதை பழக்கத்துல அடிமையாகாதீங்கன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு புரிதலை இளைஞர்களுக்கு கடத்திருக்காரு. ஆனா இந்த தற்கூரி என்ன தெரியுமா பண்றாரு? என் பின்னாடி வாங்க இளைஞர்கள்லாம் ரீல்ஸ் போடுங்க, எனக்காக குழந்தைங்க எல்லாம் ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். நமக்கு ரஜினி கிட்டே ஏகப்பட்ட முரண்பாடுகளும் விமர்சனங்களும் இருந்தாலும் கூட இந்த மாதிரி மாணவர்களையும் நாளைய தலைமுறையையும் கல்வியை நோக்கி போங்க, படிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுதான் சரின்னு எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கொஞ்சம் கூட இளைஞர்கள் மேலே மாணவர்கள் மேல அக்கறை இல்லாம ரோட் ஷோ பண்றேங்கிற பேர்ல போற வழி பூரா இளைஞர்களுக்கு ஆபத்தை விளைவிச்சுக்கிட்டு அவங்கள திரும்பி இல்லைங்க அவங்கள தொட்டு கூட பார்க்க தயாரா இல்லாத ஒரு நடிகன் பின்னாடி ஏன் இப்படி மக்கள் எல்லாரும் போகணும்? உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணல, உங்களை திட்டணும்ன்றது எங்களோட நோக்கம் கிடையாது, தற்குறின்னு சொல்லணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனா நீங்க நடந்துக்கிறது எப்படி இருக்கு? அண்ணன் ஒவ்வொரு முறை வரும்போதும் தீண்டாமை அரசியல கடைபிடிச்சிட்டே இருக்காரு. காலையில இவர் வரும்போதே ஒரு பையன் அவ்வளவு ஆர்வமா ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. லைட்டா கதவை இருக்குனாரு. அப்புறம் இந்த பையன் ஜன்னல கூட கையை கொடுங்களேன் அப்படின்னும் போது மேல தூக்கிக்கிட்டீங்க. இதுதான் உங்க அரசியலா? மக்களோடய உங்களால கலக்க முடியல. ஆனா நம்ம உதயநிதி இருக்காருல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை மேல வந்தான், அவனை தூக்கி பாப்பா கீழே எல்லாம் இறங்க முடியாது நீ இப்படியே நில்லு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த நம்ம அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு இன்னைக்கு? அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி தூக்கி மேல உட்கார வச்சுக்கிட்டாரு. அதுலயும் அந்த பையன் சிஎஸ்கே டிஷர்ட் வேற போட்டிருந்தான். இந்த தற்கூரி கூட்டம் தான் ரசிகர் கூட்டாச்சுல்ல. அண்ணா இன்னைக்கு எல்லாரும் சிஎஸ்கே பனியன் போட்டு நீ தூக்கி வச்சுட்டு இருக்க, நாளைக்கு ஆர்சிபியோட பனியன் போட்டவனை தூக்கி வச்சுக்கோனா அப்படின்றானுங்க.
இதுதான் இவனுங்க அரசியல். இவங்க உதயநிதியை பத்தி தான் காப்பி பண்றாங்களே தவிர சொந்தமா ஒரு ஸ்கிரிப்டும் இல்ல. இப்படி திராவிடத்தையும் திமுக அரசையும் பார்த்து காப்பி அடிச்சு ஒன்னொன்னுத்தையும் பிட் அடிக்கிற மாதிரி பிட் அடிச்சு செயல்முறைப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல நீங்க புதுசா அப்டேட் பண்றீங்க. அப்படி அப்டேட் பண்ற உங்களுக்கு ஒரு தகவலையும் சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்க ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட தகவல் படி தமிழ்நாடு உற்பத்தியில முதலிடம் வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேடு நீ கண்டுபிடிச்ச? தமிழ்நாட்டுல என்ன குறைஞ்சு போச்சு? எப்படி எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முன்னாடி வந்துட்டு இருக்கும் போது நீ திமுக அரசு ஒண்ணும் பண்ணல, தமிழ்நாட்டுல ஒண்ணும் நடக்கல, நீ எப்படி பில்டப் பண்ணுவ? எப்படி சொல்லுவாருன்னா, அண்ணன் தான் வீட்டை விட்டு வெளியே வருது இல்லையா, அவர் தான் எலிட் வாழ்க்கை வாழ்றாருல, அவருக்கு மக்களோட பிரச்சனை என்ன, மக்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே சொல்லுவாரு மக்கள் இன்னும் கீழே இருக்காங்களா இல்ல உயரத்துல போயிட்டாங்களான்ட்டு. எந்த தரவுமே இல்லாம கொடுத்த ஸ்கிரிப்ட படிச்சுட்டு போற விஜய்க்கு தமிழ்நாட்டோட உயரம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. வட மாநிலங்கள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் இங்க வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இங்க எப்படி மருத்துவத்துறை இவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க ஊழியர்களோட, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து எப்படி அவங்க மாநிலங்களை வளர்ச்சி பாதையில கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிற இடத்துல தமிழ்நாடு உயர்ந்து நிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் முன்னோடியாக திகழ்கிறதே நம்ம தமிழ்நாடு தான். இங்க இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய விடியல் பயணமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நமக்கு நேர் எதிரில் நிக்கிற பாசிச அரசான பிஜேபியை ஏகப்பட்ட மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்துறதா தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டு இருக்காங்க. கட்டாயம் இந்த உண்மையே அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல. அப்படிப்பட்ட முன்னோடியா தமிழ்நாடு இன்னும் விளங்குது அப்படின்னா அதுக்கு திராவிட மாடலும் திமுக அரசும் தான் முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மைதான் இரண்யா. இந்த பயனெல்லாம் திரும்ப பெற ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இணைந்திருங்கள். மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது. நன்றி.